ஏ காய்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் காட்டு வேடி இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டோரிமானோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. எஸ் தமிழில் எப்படி பார்த்தி அப்படின்னா நம்ம டோரிமான் குரங்கா மாறிடுறான். ஸோ அது எப்படி மாறினா அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த எபிசோட் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லுக் லைக் பெட். ஸோ அதுதான் பார்த்தி அப்படின்னா இந்த எபிசோட் நேமு. ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, நாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வேற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டாவும் சுசுகாவும் பார்த்தி அப்படின்னா ஒரு புக்கை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம நோபிட்டா அந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சுசுகா கிட்ட சொல்லுவான். அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ மனுஷன் பாத்தி அப்புறம் ஒரு குதிரை பாதி மாதிரி பார்த்தி அப்படின்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த பேஜில் பார்த்தி அப்படின்னா மனுஷ பாதி ஒரு ஃபிஷ் பாதி ரெண்டும் சேர்த்தா பார்த்தீங்கன்னா மெர்மைடு. ஸோ இதெல்லாம் பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா இதெல்லாம் நான் ரியலில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டா சொல்லுவான். அதுக்கு சுசுகா பார்த்தி அப்படின்னா நோபிட்டா இதெல்லாம் வெறும் கற்பனை கதை தான், இதெல்லாம் உண்மையிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுசுகா சொல்லுவா. அப்போ நம்ம நோபிட்டால ஆனால் இதெல்லாம் நான் உண்மையை தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பற்றினா நம்ம நோபிட்டா சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நோபிட்டாவும் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ பார்த்தி அப்படின்னா டோரிமன் ஏதோ போஸ்டரை பார்த்து படிச்சுட்டு இருப்பான். ஆமா நீ என்ன போஸ்டரை படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நோபிட்டா டோரிமன் கிட்டே கேட்பான். டோரிமன் வந்து இது அப்பா இதுதான் ஃபியூச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி டோரிமன் சொல்லுவான். கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டா அதை வாங்கிப்பான். ஸோ அதில் பார்த்தி அப்படின்னா அந்த புக்கில் பார்த்த மாதிரியே ஸோ இதில் பார்த்தி அப்படின்னா மனுஷன் பாதி டாக் பாதி மாதிரி இருக்கும். இந்த கேஜெட்டை வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் போட்டிருக்கோம். அப்போ நம்ம டோரிமனில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரபலமாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி போஸ்டர்லாம் போடுறாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா கசக்கி குப்பத்தொட்டியில் போட்டுருவான். ஸோ போட்டுட்டோன்னே பார்த்தி அப்படின்னா இதான் நல்லது, இதெல்லாம் நீ எடுக்காது நோபிட்டா அப்படின்ட்டு நம்ம டோரிமன் அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் நம்ம நோபிட்டா சும்மா இருப்பானா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து பார்த்தி அப்படின்னா திரும்ப அந்த கசங்கி போனதை பார்த்தீங்கன்னா நீட்டாக்கி ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறான். பின்னாடி ஃபில் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த அவங்க டெஸ்கில் பார்த்தீங்கன்னா போட்டோன்னே பார்த்திங்க அப்படின்னா அவன் அந்த வீட்டுக்கு பார்த்தி அப்படின்னா பேக்கேஜ் வந்துடுது. ஸோ அந்த ஆர்டர் கொடுத்தால ஸோ அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ அந்த டிவைஸும் பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா கைக்கு வந்துடுது. நம்ம டோரிமனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா ஆனால் என்கிட்ட பெட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் எதுக்கு சுசுகா வீட்டில் தான் அந்த பீச் அண்ட் பெட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுசுகா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோபிட்டா பேம்பை கொட்டுற மாட்டிட்டு ஸோ நம்மளோட சுசுகா வீட்டுக்கு வந்துருவான். ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா அந்த டிவைஸ்லேருந்து ஒரு மாத்திரை எடுத்து நம்ம சுசுகா கிட்ட கொடுப்பா. இந்த சுசுகா இதை வாங்கிட்டு உன் பீச் அண்ட் கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நோபிட்டா சொல்லுவான். ஆனால் சுசுகா பார்த்தி அப்படின்னா கொடுக்க மாட்டான். இதில் எதனா விஷம் கலந்துருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சுசுகா நினைப்பா. என்ன நம்ப மாட்டியா சுசுகா அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்லுவான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்மளோட சுசுகாவும் அந்த நோபிட்டா கையில் வாங்கி ஸோ அந்த பீச்சனுக்கு பார்த்தி அப்படின்னா இந்த ஒரு மாத்திரை கொடுப்பா. கொடுத்தோன்னே பார்த்தி அப்படின்னா ஸோ அந்த பீச்சன் ஃபேஸ் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சுசுகா ஃபேஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இதை பார்த்து நம்மளோட சுசுகா பயங்கரமாக கத்திடுவா. பாத்தியாப்பா இந்த டிவைஸோட மகிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்லுவான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா சுசுகா வந்து ஒழுங்கா அது பழையபடி மாற்றிடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துவா. ஸோ கத்துனால பார்த்தீங்கன்னா நோபிட்டா பின்னாடி போக சொல்ல பார்த்தி அப்படின்னா அந்த கூண்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்தி அப்படின்னா அந்த பீச்சனை பார்த்தி அப்படின்னா அங்கே வந்து பறந்து போயிடும். ஸோ இதை பார்த்து நம்மளோட சுசுகா பார்த்தீங்கன்னா ஒழுங்கு மாதிரி தான் எனக்கு எப்படியாவது எடுத்துக்கூடு அப்படிங்கிற மாதிரி சுசுகா கத்துவா. நான் சரி இரு நான் போய் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பேம்பு கொட்டுற மாட்டிக்கிட்டு பீச்சான் எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி பற்றி அப்படின்னா பேம்பு கொட்டுற மாட்டிட்டு பறந்து போவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம டோரிமான பார்த்தி அப்படின்னா மேலே வந்துடுறான் நம்ம நோபிட்டா ரூமுக்கு. ஸோ அப்போ ஏதோ பார்க்குறான் என்னன்னா ஸோ அப்போ வந்து பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா ரூமில் ஏதோ ஒரு ரோபோட் இருக்கும். நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி டோரிமான் கேட்பான். நான் வந்து காசு வாங்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த ரோபோட் சொல்லுவோம். எதுக்கு காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டிவைஸ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அதுக்கு நான் காசு வாங்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தி அப்படின்னா இந்த ரோபோட் சொல்லும். எனக்கு தெரியாமல் அந்த நோபிட்டா ஆர்டர் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தி அப்படின்னா நம்ம டோரிமான் கத்துவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம டோரிமானா அந்த காசை பே பண்ணிட்டு நான் போய் இந்த நோபிட்டா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பை கொட்டுற மாட்டிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான். ஸோ நம்ம நோபிட்டா பார்த்தி அப்படின்னா இங்கே இந்த பீச்சனை தேடி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தி அப்படின்னு டோரிமான் வந்து அந்த டிவைஸ் போனீங்க எனக்கு தெரியாமல் நீ ஏன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டோரிமான் கத்துவான். அப்புறம் பார்த்தி நோபிட்டா முதல்ல என்ன திட்டுறது இருக்கட்டும், முதல்ல நம்ம பீச்சனை தேடணும் அப்படிங்கிற மாதிரி நோபிட்டா சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நீ ஏன் நோபிட்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பறந்துக்கிட்டே போவாங்க. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா டோரிமான் அந்த டிவைஸ் பார்த்தி அப்படின்னா அதில் ஓட்டை இருக்கிறதுனால ஒவ்வொரு மாத்திரையை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு மாத்திரை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தனே ஒரு டாகி பார்த்தி அப்படின்னா அது பார்க்கும். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நிறைய மாத்திரை இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 காக்கா பார்க்கும். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஜியான் கொட்டாய் விடுவான். ஸோ கொட்டாய் விட சொல்லி பார்த்தி அப்படின்னா அந்த மாத்திரையை நம்ம ஜியான் வேலையை விழுந்துடும். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம டோரிமான் நோபிட்டா பார்த்தி அப்படின்னா அந்த பீச்சான பார்த்தி அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாங்க நம்மளோட சுசுகாவோட பெட்டை. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அதை விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம டோரிமான் நோபிட்டாவும் இன்னும் வேகத்தில் போவாங்க. ஸோ அப்படி போக சொல்ல பார்த்தி அப்படின்னா நம்ம டோரிமான் வந்து ஒரு வலையை எடுத்து நம்மளோட பீச்சனை பார்த்தி அப்படின்னா பிடிச்சிடுறான். பார்த்தியா என்னோட தலைமையை அப்படிங்கிற மாதிரி நம்ம டோரிமான் சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா பீச்சோட தூக்கி நம்மளோட அந்த கூண்டுக்கே திரும்ப அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்தி அப்படின்னா இது பழையபடி மாறத்துக்கு இன்னும் 3 நாள் ஆகும் அப்படின்னு இதில் பின்னாடி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி டோரிமான் படித்து சொல்லுவான். ஸோ இது கேட்டோடனே பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா என்ன மனுஷரே சுசுகா அப்படிங்கிற மாதிரி பார்த்தி அப்படின்னா நம்மளோட சுசுகா கிட்ட அனுப்பி கேட்பான். ஆனால் சுசுகா பற்றினா கண்டுக்கவே மாட்டான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இவங்கள பார்த்தி அப்படின்னா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நோபிட்டா ஏதோ பார்த்து அப்படி நின்றுறான். என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோரிமான் கேட்பா. பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி ஒரு கேட்டு பார்த்தி அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த கேட்டு ஃபேஸ் மட்டும் பார்த்தி அப்படின்னா
பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இவங்க என்னடா இது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்து அப்படின்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 காக்காவும் பார்த்து அப்படின்னா நம்ம டோரிமான் மூஞ்சி போட்டு இருக்கும். ஸோ அப்புறம் மேலேயும் பார்க்குறாங்க. மேலே பார்த்து அப்படின்னா எக்கச்சக்கமான குருவி பார்த்தீங்கன்னா கத்தோம். என்னன்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பாங்க. பார்த்து அப்படின்னா அதுவும் நம்ம டோரிமான் மாதிரியே இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா ஒருத்தர் நாயை கூட்டிகிட்டு போவார். ஸோ ஆரம்பத்தில் காமிச்சால ஸோ அந்த நாயை பார்த்து அப்படின்னா டோரிமான் ஃபேஸில் இருக்கும். இதை பார்த்துட்டு நான் ஏன்டா உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரிமான் பார்த்து அப்படின்னா அங்கேருந்து வேகமாக ஓடுவான். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா அந்த டிவைஸ் பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா அதில் வெயிட்டே இருக்காது. என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாத்திரையும் கீழே வந்திருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து புரியுது நான் பறக்க சொல்ல எல்லா மாத்திரையும் கீழே விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் பார்த்து டிவியை பார்க்குறாங்க. டிவியில் பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விதவிதமான பறவைகள் பெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரக்கூன் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் கேட்டு இது நம்ம டோரிமான் கேட்டு ரொம்பவே கோவப்படுவான். ஸோ இது மாதிரி ஊர் மக்கள் அஞ்சப்படுறாங்க. அவங்களோட பெட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரக்கூன் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் ஒரு மனிதன் கூட அவன் மூஞ்சி கூட ரக்கூன் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுமே விசித்திரமா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம நோபிட்டா அது ஜியான் மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா ஜூக்கு வந்து பார்ப்பாங்க. ஜூக்கு வந்து பார்த்து அப்படின்னா குரங்குலாம் பார்த்து அப்படின்னா நம்ம டோரிமான் மாதிரி இருப்போம். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா யானைகளாம் காட்டுவாங்க. யானைகளும் பார்த்து அப்படின்னா நம்ம டோரிமான் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்க்க ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவான். இதெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ற நோபிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அப்படின்னா நம்ம நோபிட்டா திட்டுவான். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா அந்த ஃபியூச்சர் ரோபோட் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லும். என்னது மருந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இவங்கள பார்த்து அப்படின்னா அந்த மருந்தை வாங்கிப்பாங்க. அப்புறம் பார்த்து அப்படின்னா நோபிட்டா இதே நீ முன்னாடி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நோபிட்டா சொல்லுவான். நீங்கள் கேட்டால் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்து அப்படின்னா நம்ம ரோபோட் சொல்லி அங்கேருந்து கிளம்பிடும். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா இந்த மருந்தை வச்சு ஸோ நம்மளோட அந்த பீச்சோட பார்த்து அப்படின்னா நம்ம நோபிட்டா சரி பண்ணுறோம். ஸோ இதை பார்த்து அப்படியே பார்த்து அப்படின்னா நம்ம சுசுகா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்போ இப்போ தான் என்னோட பீச்சர் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுசுகாவும் சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா அந்த பிளாக் கேட்டும் பார்த்து அப்படின்னா நம்ம நோபிட்டா மாற்றி விட்டுருவான். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா நம்மளோட ஜிஎன் ஃபேஸும் பார்த்து அப்படின்னா மாட்டி விட்டுருவான். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா இதே மாதிரி எல்லா ஃபேஸும் பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுருவாங்க நம்ம நோபிட்டாவும் டோரிமானும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு வேலை எல்லாம் மாற்றிட்டுமே அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்து அப்படின்னா நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய மிருகம் இந்த மாதிரி ஒரு ரக்கூன் ஷேப்பில் இருக்குது. அதுவும் கடலில் இருக்குது. இது பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. இருங்க உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவாங்க. எனது இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில் இருக்கிற வேல் தான் பார்த்து அப்படின்னா இருக்குது. ஸோ அந்த வேல் பார்த்து அப்படின்னா நம்ம ரக்கூன் ஷேப்பில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற நம்ம டோரிமான் பயங்கர காண்டாட்டி நம்ம நோபிட்டா போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அப்படியே எபிசோடு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ உங்களை இந்த தமிழில் பார்த்த மணியை பார்த்து அப்படின்னா நம்ம டோரிமான் ஒவ்வொரு மிருகமும் பார்த்து அப்படின்னா மாறிட்டு இருப்பான். ஸோ அதான் பார்த்து அப்படின்னா இந்த எபிசோட் கடைசியில் பார்த்து அப்படின்னா நோபிட்டா போட்டு அடிச்சிட்டு இருப்பான். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்ககிட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி பார்த்து அப்படின்னா ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.